ஃபோன்ல அடிக்கிற வீடியோலாம் பார்க்குறப்பங்க சார், ரொம்ப அந்த குழந்தைகள பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்ப நாம இந்த மாரி குழந்தைகள வச்சுட்டே நம்ம முன்னேறணும்னு நெனைக்கிறோம். கடவுள் அழகா பிரசாதத்த அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அத இப்படி போட்டு கால மிதிக்கிறாங்களேன்னு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். திருமணமானதும் முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுங்க. முதல் பெண் குழந்தை பிறந்து 5 மாசத்துலயே பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து விஷுவலி இம்பேர்டுன்னு தெரிஞ்சுச்சு. 2வது பெண் குழந்தையும் விஷுவலி இம்பேர்டுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டோம். ஐயோ! 2 குழந்தையுமே வந்து நம்மளுக்கு விஷுவலி இம்பேர்டா போயிடுச்சு சொல்லிட்டு. ஸ்கூல்ல சேர்த்தலான்னு போறப்ப தான் எங்களுக்கு முதல் குழந்தையே விஷுவலி இம்பேர்ட் வித் ஆட்டிசம் குழந்தை அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியுதுங்க. அப்போ ரொம்பவுமே வெக்ஸ் ஆயிட்டோங்க. அது சொல்ல முடியாத ஒரு வேதனை. ஏன்னா பெண் குழந்தைங்க 2ம் இருக்கு. இதில விஷுவலி இம்பேர்டு வித் ஆட்டிசம் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. இதை எப்படி நம்ம மென்மேலும் இந்த குழந்தைய வழி நடத்தி கொண்டு போறது? எப்படி நம்ம வந்து இது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே இந்த குழந்தைக்கு நம்ம எப்படி சொல்லித் தர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சுங்க. ரொம்ப டவுன் ஆயிட்டோம். நானும் சரி, ஹஸ்பண்டும் சரி ரொம்ப டவுன் ஆயிட்டோம். இதிலிருந்து மேலே எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு வீட்டில் வச்சிருக்க கூடாது. ஃபஸ்ட்டு இந்த சொசைட்டியில் நாம் ஃபஸ்ட்டு தைரியமாக வெளியே போகணும். பேரண்ட்ஸ் ஆகிய நாம் இந்த குழந்தைய வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருக்கூடாது. இந்த 2யுமே கொண்டு போய் வெளியே கொண்டு போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் இந்த 2 குழந்தையும் ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு போனோங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆசைகள் நிறையா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கும். நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கிறோம். அப்போ தேடி கண்டுபிடிக்கிறப்ப சரி இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கீபோர்ட் கொடுத்து பார்க்கலாம். பாப்பா எப்படி வாசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கீபோர்ட் கொடுத்து பார்த்தோங்க. கீபோர்டு ஃபஸ்ட் சூப்பராக வாசித்து அவள் கற்றுக்கிட்டா. வந்து இருட்டுக்குள்ளார ரூம்குள்ளார அடைச்சி வச்சு பல வருடம் கழிச்சு அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுற மாதிரிங்க. எனக்கு எவ்வளவோ எங்களுக்கு துன்பங்கள் இருந்திருக்குங்க. எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆகட்டும், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் இவளை இப்படி வாசித்து இப்படி பேர் எடுக்கிறத பார்க்குறப்ப அந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அது எங்களோட வாழ்க்கையவே பெரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாங்க. இருண்ட வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லிடலாங்க.